வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே, சென்னை கொத்தவாச்சோடி மார்க்கெட் வந்திருக்கோம். சென்னை பாரிஸ் பக்கத்தில் கொத்தவாச்சோடி மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு பெரிய அரிசி மண்டி கடைக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட வந்து பார்த்தா சிறு வியாபாரி வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்குங்க. இவங்ககிட்ட பழைய காலத்து அரிசி எல்லா வகையான அரிசி இருக்குது. நம்ம எந்த கடைக்கும் போய் தேட தேவையில்ல, ஒரே கடையில் எல்லா வகையான அரிசி இங்கேயே இருக்குது. தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். இந்த கொத்தவாச்சோடி பஜார்லேயே வந்து இவங்கள்ட்ட வாங்கி தான் வந்து 1 கிலோ 2 கிலோலாம் வித்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பெரிய ஹோல்சேல் கடைங்க. இவங்கள்ட்ட வந்து 1 மூட்டை 2 மூட்டை அதே மாதிரி தான் வாங்க முடியும். ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியும், இவங்கள்ட்ட வந்து கம்மியான விலைகள் தெரியும். ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ போடுறேன், பார்த்து பயன்பெறுங்க மக்களே. நம்ம சேனலில் வந்து புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறும், அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம கொத்தவாச்சோடி மார்க்கெட்டுக்கு எப்படி வரும்னா, பிராட்வே பஸ் டிப்போ இருக்குது. பஸ் டிப்போவில் வந்து பேக் சைடில் தான் வந்து இந்த கொத்தவாச்சோடி மார்க்கெட் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துலேயும் வந்து நடந்து வந்துடலாம். மக்களே, கொத்தவாச்சோடி மார்க்கெட்டுக்கு ட்ரெயின்லேயும் வரலாம். ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சென்னை கோட்டை ஸ்டாப்பிங். அங்கேருந்து வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து நடந்து வந்துடலாம். இங்கே ஸ்ரீ ராமுலு அரிசி மண்டி கடை தான் வந்திருக்கோம். மார்க்கெட் ஃபுல்லாக இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஒரு சில பேர் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மக்களுக்கு தெரியாது. அது தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். வாங்க மக்களே, இப்போ அரிசிங்க விலையும் என்னென்ன விதம் இருக்கு போய் பார்க்கலாம். ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக். சரிங்க ப்ரோ. கடை வந்து எவ்வளோ வருஷம் இருக்கு ப்ரோ? கடை வந்து ஒரு 60 இயர்ஸா இருக்கு ப்ரோ. 60 இயர்ஸ் நம்ம ஒரு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 60 வருஷமா இருக்கு. ரொம்ப பழைய காலத்து கடையா இருக்கு. இப்ப ரெண்டாவது வந்து 3வது தலைமுறை பண்ணிட்டு இருக்கோம். 3வது தலைமுறையா பண்றீங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து உங்கள்ட்ட எல்லா வகையான அரிசி எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட? நம்ம கிட்ட எல்லா ஒரு அரிசியும் இருக்கு ப்ரோ. புழுங்கல் அரிசி இருக்கு, ஸ்டீம் அரிசி இருக்கு, பச்சை அரிசி இருக்கு, பாஸ்மதி இருக்கு. பாஸ்மதி நம்ம எல்லா ஒரு ஐட்டமும் நம்ம வச்சிருக்கோம். எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாமே வச்சிருக்கோம். இப்போ பழைய காலத்து அரிசி சொல்லுங்க ப்ரோ. அது தினை, வரகு, சாம, குதிரவாளி, அது இல்லாம கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவுனி, தூயமல்லி, காட்டியானம், கிட்ட பழைய காலத்து அரிசி எல்லாமே மில்லட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. பாத்துக்கோங்க, எல்லா அரிசி இருக்கு பாருங்க. இட்லி அரிசி, எல்லா வகையான அரிசி நம்மகிட்ட இருக்கு. இந்த ரெட்டா இருக்கு என்ன அரிசி ப்ரோ? அது புட்டரிசின்னு சொல்லுவாங்க ப்ரோ. புட்டரிசி ப்ரோ? புட்டரிசி. ஆமாமா. இத பாத்தீங்கன்னா இது வந்து கேரளா ரைஸ் சொல்லுவாங்க. இது வந்து கேரளா ரைஸ், ரெட் ரைஸ் சொல்லுவாங்க. அது ரெட் ரைஸ் சொல்லுவாங்க. இது நல்ல சேல் ஆகும் ப்ரோ. இது நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்குமா? அதனால எல்லாமே நல்லா மூவிங்லாம் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்ப குழந்தைகளும் நம்ம ஷாப்ல வந்து ஒரு என்ன இருக்குன்னா, நம்ம என்ன அரிசி நம்ம இங்க பாக்குறோமோ அதே அரிசி தான் மூட்டையில இருக்கும். என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டு தான் நம்ம பில்ல போடுவோம். இங்க ஒரு அரிசியை காமிச்சிட்டு மூட்டையில ஒரு அரிசி இருக்காது நம்ம கிட்ட. இங்க ஒரு ரேட் இருக்கும், நம்மளோட பில்லிங் ஒரு ரேட் இருக்காது. என்ன அரிசி பாக்குறோமோ அதுதான் நம்ம கிட்ட ரேட்டு கரெக்டா இருக்கும். பிக்சட் பிரைஸ் தான். சரி, தெரியுங்க. ஃபுல்லா தட்டுங்கள இருக்கு, கிண்ணத்துல இருக்கு. இந்த கிண்ணத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கன்னு தெரியல. இந்த லைன் சொல்லுங்க அப்படியே. ஓகே ப்ரோ. இப்ப பச்சரிசில எங்க இருக்கு? பச்சரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல புழுங்கல் அரிசில இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. புழுங்கல் அரிசில இருந்து. ஓகேங்களா. புழுங்கல் அரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஒரு ஐட்டமும் வச்சிருக்கோம் ப்ரோ. நம்ம ரிடில்ஸ் வச்சிருக்கோம், காஞ்சிபுரம் வச்சிருக்கோம், கலம்பூர் வச்சிருக்கோம், ஓகேங்களா, ஆர்னி வச்சிருக்கோம், ஆர்காடு வச்சிருக்கோம், செய்யார் வச்சிருக்கோம். நம்ம கடைக்கு வந்தோம்னா எல்லா ஒரு ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கும். ஸ்டார்டிங் பிரைஸ் புழுங்கல் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா 940 இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. 940 நம்ம 940 எங்க ப்ரோ இருக்கு? அப்படி காமிங்க. 940 எவ்வளவு மூட்டை ப்ரோ? 26 கிலோ மூட்டை. 26 kg ப்ரோ. சரிங்க ப்ரோ. 26 kg சொல்லுவாங்கல, இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ, 26 kg க்கு ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி வராது. இப்போ 25 kg ல இருக்கும். 25 kg க்கு இப்போ விகேஆர்சி வாஜ் இருக்குல்ல, 25 kg அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. 25 kg க்கு மேல போனாலே ஜிஎஸ்டி கிடையாது. 25 kg க்கு உள்ள இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. 1 kg, 10 kg, 5 kg எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா ரகமான அரிசியும் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம டீலக்ஸ் இருக்கு, பொன்னி இருக்கு, 45 இருக்கு, கோபமுத்தம். இது எல்லா அரிசியோட ரகத்தோட பேரு எல்லாமே. பாபட்லா, பிபிடி, நம்மகிட்ட ஆர்என்ஆர். ஒன்னொன்னு ஸ்பெஷல் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெய் கிச்சடின்னு சொல்லிட்டு இருக்கு. நெய் வந்து அரிசி ரொம்ப நல்லா மெலிசா இருக்கும். ரைஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அந்த ரைஸ். பாத்தீங்களா? ஆமா, ரைஸ் வந்து நல்லா மெலிசா இருக்கும், சூப்பரா இருக்கும். பொன்னி புழுங்கல் ப்ரோ. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட எல்லா ரைஸும் இந்த மாதிரி வெயில் டைம்ல, வெயில் காலத்துல என்ன ரைஸ் தாங்கும், சில பேர் ஸ்கூலுக்கு எல்லாம் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு அரிசி ரகம் பார்த்து வாங்குறோம், புதுசு பழசு. அது இல்லாம நம்ம வந்து பார்த்தா சாப்பாடு சரி இருக்காது. அதனால நம்ம சாம்பிள் வாங்கிட்டு வந்து வடிச்சு பார்த்து அது எவ்வளவு நேரம் தாங்குது இல்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு முக்கியமானது கஸ்டமர் முக்கியம். ஓகேங்களா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பா. அதனால நம்ம ரைஸ் வாங்கி வடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் பர்ச்சேஸே பண்ணுவோம். நல்லா இருந்தா தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பர்ச்சேஸே பண்ண மாட்டோம். காலைல 8 மணிக்கு வடிக்கிறோமா, ஈவினிங் எவ்வளவு நேரம் தாங்குது, ஓகே இந்த ரைஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துதான் வாங்குவோமே கண்டி. மற்றபடி நம்ம வாங்கவே மாட்டோம். நம்ம கல்ல நீங்க அதே மாதிரி மத்த எந்த கல்லுமே வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 26 கிலோ வாங்கிட்டு போறீங்க, 1 கிலோ வடிக்கிறீங்க, தெரியலன்னா நம்ம ரிட்டர்ன் எடுத்துப்போம். நம்ம கல்ல அது ஒண்ணு மட்டும். இங்க மார்க்கெட்ல அந்த கலர் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ 1 கிலோ நம்ம வந்து
பயன்படுத்தி வச்சுங்க. பயன்படுத்தி 1 கிலோ மட்டும் நீங்க சார்ஜஸ் பண்ணி 1 கிலோ 50 ரூபா மட்டும் வாங்கிட்டு மிச்ச பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட் மாத்திக்கலாம். வேற மூட்டை மாத்திக்கலாம். நாங்க நல்ல மூட்டையா கொடுத்துருவோம். ஓ சூப்பர். சரி சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து புழுங்கல் இது எல்லாமே புழுங்கல் அரிசி ப்ரோ. அதே மாதிரி வெள்ளை பொன்னி இருக்கு. வெள்ளை பொன்னிலாம் நல்லா இருக்கும். நிறைய பேர் ரைஸ் நிறைய அரிசியோட ரகம்லாம் காணாம போயிடுச்சு. நம்ம முன்னாடி சொல்லி இந்த மாதிரி தான் ப்ரோ. மில்லட்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு வந்து குதிரவாளி சொல்லுவாங்க. குதிரவாளி சொல்லுவாங்க. எவ்வளவு பாக்கெட் ப்ரோ அது? இது வந்து ½ kg பாக்கெட் ப்ரோ. ½ kg குதிரவாளி நமக்கு எவ்வளவு இருக்கு வரது ப்ரோ? இதோட 48 rupees ப்ரோ. ½ kg 48 rupees. சரிங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரகு சொல்லுவாங்க. வரகுங்களா? பாத்துங்க மக்களே. வரகு ஓகேங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 47 rupees. 47 rupees. இது வந்து இன்னைக்கு ரேட் நான் சொல்றேன். ரேட்ஸ்லாம் அன்னைக்கு ரேட்டுக்கு மாறும். இல்ல இதே ரேட்ல இருக்கும். அது மக்களே. இது வந்து சாமை சொல்லுவாங்க. சாமை சொல்லுவாங்க. நம்மளோட இது எவ்வளவு ப்ரோ? அது வந்து பாத்தீங்கன்னா 50 rupees ப்ரோ. 50 rupees. பாத்துங்க மக்களே. சாமைன்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து திணை ப்ரோ. இதுவும் 48 rupees தான் ப்ரோ. இது 48 rupees. திணை 48 rupees. பாத்துங்க மக்களே. 48 rupees. இது வந்து கைக்குத்தல் அரிசி சொல்லுவாங்க. கைக்குத்தல் அரிசி. பிரவுன் ரைஸ் சொல்லுவாங்க. பாத்துங்க மக்களே. கைக்குத்தல் அரிசி. இது நார்மல் அரிசி மாதிரியா எப்படி இது ப்ரோ? ஆக்சுவலி பிரவுன் அரிசின்றது அந்த நெல்லோட கலர் இதுவா இருக்கும். கையிலேயே குத்தி எடுப்பாங்க. அதெல்லாம் கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மில்லுல போட்டு அந்த உமியை எடுப்பாங்க. இது வந்து பார்த்தா கையிலேயே குத்தி எடுப்பதனால கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் சொல்றாங்க. இது எவ்வளவு விலை? இது வந்து 75 rupees ப்ரோ. 75 rupees. எவ்வளவு? ½ kg 1 kg? இது 1 kg பாக்கெட். இது 1 kg பாக்கெட். 70 rupees. 75 rupees. இது வந்து மூங்கில் அரிசி சொல்லுவாங்க. மூங்கில் அரிசிலாம் சொல்லுவாங்கன்னா பேக் பெயின் இருக்கவங்க எல்லாம் மூங்கில் அரிசி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் மூங்கில் அரிசி சொல்லுவாங்க. இது வந்து 360 வருது நம்ம ஷாப்ல. 360 1 kg 360 360 360 1 கிலோ. அப்புறம் கருப்பு கவுனி யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. கருப்பு கவுனி ரைஸ் ஓகேங்களா? கருப்பு அரிசி சொல்லுவாங்க. கருப்பு கவுனி சொல்லுவாங்க. கருப்பு கவுனி இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு ப்ரோ. கருப்பு கவுனில தோசை சுட்டு சாப்பிடுறாங்க. மில்லட்ஸ் அடை சுட்டு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஹெல்தியான ரைஸ் கருப்பு கவுனி சொல்லுவாங்க. கருப்பு அரிசி சொல்லுவாங்க. 260 வரும். ஓ சரிங்க ப்ரோ. எப்படி ப்ரோ சாப்பிடுறது சொல்லுவாங்க? நீங்க சொல்றது சாப்பிடுறது அவங்க சில பேர் கஞ்சி காய்ச்சி சொல்லுவாங்க ப்ரோ. அதனால ஊற வச்சு இந்த கஞ்சி காய்ச்சி சொல்லுவாங்க. சில பேர் வந்து மாதிரி மாவா அரைக்கிறாங்க. இப்ப கருப்பு கவுனி அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் அப்புறம் பாத்தீங்கன்னா திணை வரகு சாமை குதிரவாளி அந்த ஐட்டம் அப்படி எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து மாவா அரைச்சு மில்லட் தோசை சுகர் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடலாம் நல்லா நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்றோம். இது வந்து 260 ப்ரோ. 260. இதே நம்ம 30 kg நம்ம கிட்ட இருக்கு. 260 ரூபாய். 30 kg பெரிய 30 kg மூட்டையா இருக்கு. 30 kg மூட்டையா இருக்கு. இப்போ 30 கிலோ எவ்வளவு வரும் ப்ரோ? 30 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 7400 கிட்ட வருது. 7400. ஓ சூப்பர். மக்களை கேட்டிருப்பாங்க. சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த அரிசி கேட்டிருக்காங்க. அதாவது தூய மல்லி சொல்லுவாங்க. தூய மல்லின்னு சொல்லிட்டு ரகம் பேரு. இந்த அரிசியோட ரகம் காமிங்க. தூய மல்லி பாத்தீங்க மக்களே. இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ப்ரோ. மத்த ரைஸோட இந்த ரைஸ் டேஸ்டா இருக்கு. இது வந்து 1 kg வந்து பாத்தீங்கன்னா 95 rupees. நம்ம ஷாப்ல வைக்கிறது 95 rupees. நல்லா இருக்கும் ரைஸ். ஓ சூப்பர் ப்ரோ. மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீரக சம்பா இந்த ரைஸ் தான். சீரக சம்பா இந்தியா கேட் யூனிட்டி இந்தியா கேட் கிளாசிக். ஓ ஓகே ப்ரோ. இது வந்து BQ ப்ரோ. ஆமா நீங்க முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம். ஆமா 30 kg சொல்லிருக்கோம். 26 kg சொல்லிருக்கோம். இதுல அதுல 1 kg. இது வந்து நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டியோட லென்த்தா இருக்கும். யூனிட்டியோட லென்த்தா இருக்கும் அந்த ரைஸ் ஓகேங்களா? ஆனா இது ரேட்டோட கம்மி தான். இது 120 தான். ஆனா யூனிட்டி வந்து 130 வரும். 1 கிலோ யூனிட்டியோட இது லாங்கா வரும். நல்ல ஓல்ட் ரைஸ் உடையாத ரைஸ் BQ வந்து. சொல்லுங்க சிவாஜி பிராண்ட் சொல்றாங்க ப்ரோ. இதுலயே ஒரு நாலு இருக்குல்ல. இது வந்து VKR சிவாஜி ப்ரோ. இது வந்து ஆக்சுவலி பண்ணா இதுதான் VKR சிவாஜி. இது VKR சிவாஜினாலே ஒரிஜினல் சிவாஜி தான். ஒரிஜினல் சிவாஜி வந்து ஆர்மி ஐட்டம். இது 25 kg வரும். இது பிளஸ் GST ஓட வரும். மத்தபடி மத்த எந்த அரிசியுமே GST வராது. சிவாஜி உங்களுக்கு மட்டும் தான் ஒரிஜினல் சிவாஜி. ஆமாமா உங்களுக்கு தான் GST வரும். சரி இதுல வேற வகையில இருக்கு. அது என்ன வகை போகுது? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருந்து போடுவாங்க சில இதெல்லாம். ஆமா இது மட்டும் தான் VKR வெங்கடேசன் வந்தா மட்டும் தான் ஒரிஜினல். VKR கம்மிங் அப்படியே எல்லாம் தலைகளே VKR போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ VKR வந்து நம்பருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க தான். இப்போ வந்து இதே ஒரு வீர சிவாஜின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி போகுது? வீர சிவானா இப்போ உங்க இஷ்டத்துக்கு அவங்க பிராண்ட் போட்டு இது பண்றது தான். ஆனா இது ஒரிஜினல் சிவாஜி. VKR சிவாஜி தான் ஒரிஜினல் சிவாஜி. VKR வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில அதுல பாக்ஸ் ஒரு பை அது அவங்களோட பிராண்ட் டெவலப் பண்றதுக்காக அவங்க ஒரு 2 months அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆமா தட்டு பேக் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் தான். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ். ஓகே ப்ரோ. இப்போ பச்சரிசில போலாம் வாங்க ப்ரோ. அப்படியே வாங்க ப்ரோ பாப்போம்.
மக்களே இப்போ பச்சரிசி எல்லாமே பார்க்க போறோம். அப்படி காமிங்க ப்ரோ. இந்த லைன்ல இருக்கு எல்லாமே வந்து பச்சரிசிங்க. ஆரம்ப விலையிலே பாருங்க எல்லாம் 800 அதுமே போட்டுருக்கு. இப்போ பச்சரிசி பத்தி சொல்லுங்க ப்ரோ. அப்படியே சரி ஆரம்ப விலை எவ்வளவு ப்ரோ? ஆரம்பம் வந்து 800 நம்ம ஷாப்ல ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாவு அரிசி சொல்லுவாங்க. மாவு அரிசினா மாவுக்கு யூஸ் பண்றது. ஆமாமா. அப்புறம் இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், ஆமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெரைட்டியா யூஸ் பண்ணுவாங்க. மாவு அரிசி அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஆப்பிள் ரைஸ் கொஞ்சம் புது ரைஸ். இந்த ரைஸ் எல்லாம் புதுசா இருக்கும். ஆனா நம்ம இதுக்கும் மாவு அந்த மாதிரி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட எல்லா ஒரு ஐட்டமும் இருக்கு. நம்ம கிட்ட ஆந்திரால இருந்து ஒரு நம்ம கிட்ட நாயுடுபேட்டை, அது பார்த்தீங்கன்னா ரேச்சூர். இதுல ரேச்சூர் ரைஸ் நல்லா அருமையா இருக்கும். ரேச்சூர் ரைஸ் எது ப்ரோ? ரேச்சூர் ரைஸ் நம்ம நல்லா அருமையா இருக்கும். சரிங்களா? நெல்லூர், ஆந்திரா எல்லாமே நம்ம கிட்ட ரைஸ் இருக்கு சொல்லுவாங்க. இது கோலம் ரைஸ் அவ்வளவு மெலிசா இருக்கும். இதுல நிறைய பேர் பிரியாணியே பண்ணுவாங்க இந்த ரைஸ்ல. சரிங்க ப்ரோ. கோலம் பிரியாணி பண்ற மாதிரி. அப்புறம் நம்ம கிட்ட வந்து சீரக சம்பாவும் நம்ம கிட்ட இருக்கு. சீரக சம்பாலாம் சூப்பரா இருக்கும். சீரக சம்பா சூப்பர். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த அரிசியில என்ன அரிசி ப்ரோ? இது எல்லாமே பாஸ்மதி ப்ரோ. பாஸ்மதி அரிசி. ஆமா ப்ரோ. மக்களே பாத்துங்க பாஸ்மதி அரிசி எல்லாமே ப்ரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பி சொல்லுவாங்க ப்ரோ. சரிங்க ஓகேங்களா? சாப்பில இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிரிஞ்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரைஸ்லாம் நிறைய பேர் மக்களுக்கு அந்த ரைஸ் இருக்குன்னே தெரியாது. ஓகே. பெருசா இருக்குமா ப்ரோ இந்த பிரியாணி? ரைஸ்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல ரைஸ் நல்லா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சொல்லுவாங்க, துபாரு சொல்லுவாங்க. இல்ல இப்ப நம்ம நொய் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி பாஸ்மதியில நொய் அரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாஸ்மதி அரிசி. ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் டைம்ல மசூதில எல்லாம் நோய் கஞ்சி கொடுக்குறாங்களே, அவங்களாம் நல்லா இது நிறைய போவோம். மற்றபடி பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல குவாலிட்டிஸ் தான். எல்லாமே நம்ம கிட்ட மற்ற கடையில பாத்தீங்கன்னா இவ்வளவு ஷாப்ல வந்து இவ்வளவு பாஸ்மதி இருக்காது. நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸானுமே இருக்கும். ரேட்டட் சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும். எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கும். சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் தான். எதுவுமே ரொம்ப சொதப்பலான ரைஸ், கொலையோ ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. சரிதான் ப்ரோ. இப்போ இந்த அரிசியில இருக்க பாஸ்மதி அரிசிலேயே வந்து எது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் சொல்றீங்க? இப்போ பர்டிகுலரா சொல்றாங்க எல்லா மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரைஸ் தான் நல்லா இருக்கும், இந்த ரைஸ் நம்ம பார்த்து வடிக்கிறது தான் ப்ரோ இருக்கு. எல்லா ரைஸுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ப்ரோ. ஆமா, எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் ப்ரோ. அதான் இப்போ கடைகள்லாம் பார்த்தா யூனிட்டி அரிசி தான் சொல்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லி வாங்குறாங்க. ஸோ அந்த அரிசியோட நல்லா யூனிட்டியோட நல்ல ரைஸும் இருக்கு. ஓகேங்களா? யூனிட்டியோட நல்ல ரைஸும் இருக்கு, யூனிட்டியோட சொதப்பலான ரைஸும் இருக்கு. ஓகேங்களா? அது பிராண்டட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கும். இவருங்க கோல்டன் கிரைன் எல்லாம் எடுத்துனீங்களா, வாகார் ஆயில், அமடு வர்ஷா, மிஸ்தான் ரெட் எல்லாம் சூப்பரா இருக்கும். பிக்யூ எல்லாம் நல்லா இருக்கும். ரைஸே பிக்யூ எல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. பிக்யூ எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த ஓகேங்களா? பிக்யூ எல்லாம் நிறைய கொஞ்சம் நைஸா இருக்குமா சாப்பிடுறதுக்கு? பிக்யூ எல்லாம் யூனிட்டியே தோத்துரும் ப்ரோ. ஓகேங்களா? பிக்யூ எல்லாம் யூனிட்டியே தோத்துரும். பிக்யூ எல்லாம் நல்லா இருக்கும். சரி சூப்பரா இருக்கும். சோ யூனிட்டியோட அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். யூனிட்டியே இது பண்ணிட்டோம். பிக்யூ ரைஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைஸ் நல்லா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். சரி ப்ரோ. இப்போ பாஸ்மதி அரிசி இருக்கு ப்ரோ. இப்போ எந்த ஊர் ப்ரோ இது மெயினா? அது ப்ரோ எல்லாம் ஹரியானா, பஞ்சாப், ஆமா அந்த மாதிரி எல்லாம் நம்ம இம்போர்ட் வருது. ஹரியானா, பஞ்சாப் அந்த மாதிரி ஊர்ல இருந்தா ப்ரோ எல்லா பாஸ்மதியும் நமக்கு வருது. சரி. நம்ம தமிழ்நாடுலாம் கிடையாது. தமிழ்நாடுல பாஸ்மதி வளையாது ப்ரோ. அப்படிங்களா? சரி ப்ரோ. ஹரியானா இப்போ இந்த பாஸ்மதி அரிசிலே வந்து எந்த அரிசி ப்ரோ கொஞ்சம் பெருசா இருக்கு சொல்லுவாங்கல்ல? அரிசியும் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், நல்லாவும் இருக்கும் சொல்லுவாங்கல்ல? எந்த மாதிரி அரிசி சொல்லுவாங்க ரொம்ப பெருசு? வாகார் ஆயில் சொல்லுவாங்க. இதனால ரைஸ் லென்த்தா இருக்கும். ரைஸ் லென்த்தா இருக்கும். கோல்டன் கிரெயின் சொல்லுவாங்க. இதனால ரைஸ் லென்த்தா இருக்கும். அப்படின்னு இல்ல ப்ரோ, எல்லா ரைஸுமே நம்மளுக்கு லென்த்தியா தான் ப்ரோ இருக்கும். லென்த்தியா தான் ப்ரோ இருக்கும். ஓகே. வேற அரிசி ப்ரோ? வேற அரிசினா ஸ்டீம் ரைஸ் இருக்கு ப்ரோ. ஆஃப் பாயில் சொல்லுவாங்க. ஆமாமா. ஸ்டீம் ரைஸ்னா ஆஃப் பாயில் ப்ரோ. ஆஃப் பாயில். ஆமா. இப்போ இந்த லைன் ஃபுல்லா பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா இந்த மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதிகமா இருக்கும், வெரைட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஹோல்சேல் பிரைஸ் ப்ரோ. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் கரெக்டா இருக்கும், குவாலிட்டி கரெக்டா இருக்கும், டெலிவரி ஆன் டைம் இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இதுல எல்லாமே வந்து சாப்பாடுங்கெல்லாம் வந்து கெட்டு போகாது, ஒரு நாள் ஃபுல்லா தாங்கும். அதனால இந்த அரிசி அதிகமா மக்கள் அதிகமா வாங்க. ஆமா ப்ரோ. அதுவாக. சரிங்க ப்ரோ. இந்த லைன்ல இருக்கு இது எல்லாமே இட்லி ரைஸ் ப்ரோ. இட்லி ரைஸ் எல்லாமே இட்லி அரிசி. பாத்தீங்களா? இட்லி வகை அரிசி எல்லாமே இங்க இருக்கு. இட்லி அரிசி நம்மளுக்கு இட்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரிடல்ஸ், காஞ்சிபுரம், செய்யாறு, ஆர்மி, ஓகேங்களா? ஒலா ஜபாத் நிறைய இருக்கு. நம்மள்ட்ட திண்டிவனம், கருங்குழி நிறைய இடத்துல இருந்து நம்ம கிட்ட வருது இட்லி ரைஸ். ஓகேங்களா? ரைஸ்லாம் நிறைய ஷாப்ல வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் தான் இருக்காது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா
ரேட்டு கம்மியாவும் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கும், நல்ல குவாலிட்டி. நம்ம குவாலிட்டி ஒரே குவாலிட்டி. நம்ம இட்லி அரிசி வந்து ஆரம்ப விலை இருக்கிறோம். ஆரம்ப பாத்தீங்கன்னா 880 இருந்து இருக்கு, 820 இருந்து இருக்கு நம்ம கிட்ட. ஆமா ஆமா, இல்ல 880. ஓ 880 பாத்துங்க மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி நொய் சொல்லுவாங்க. நிறைய ஷாப்ல எல்லாம் இட்லி நொய்ல வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட்லி நொய் வச்சிருக்கோம். இதை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் ப்ரோ? ஹோட்டல்ஸ்ல தோசை எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாவு நைஸா இருக்கும். இதுதான் இட்லி அரிசி, இட்லி நொய். இது ஒன்றும் நல்லா இருக்குன்னா மாவு நல்லா இருக்கும், உபரி நல்லா வரும், தோசை நல்லா இருக்கும். சரிங்க, சொல்லுங்க ப்ரோ. இந்த லைன் ஃபுல்லா என்ன இருக்கு ப்ரோ? இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நொய் ஐட்டம் ப்ரோ. நொய் ஐட்டம் நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா பச்சை நொய் ப்ரோ, ஓகேங்களா? பச்சை அரிசியில நொய். அந்த இட்லி குண்டு சொல்லுவாங்க, அதுல நொய், ஓகேங்களா? இட்லி அரிசி குண்டு நொய் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டீம் நொய் சொல்லுவாங்க. ஸ்டீம் நொய் எல்லாமே ஸ்டீம் நொய், ஓகேங்களா? இல்ல புழுங்கல் அரிசி நொய் சொல்லுவாங்க, புழுங்கல் அரிசி நொய். அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் இல்ல சீரக சம்பள நொய் நிறைய பேர்கிட்ட இருக்காது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பள நொய் இருக்கும் ப்ரோ. ஓ சூப்பர். சீரக சம்பள நொய் இருக்கும். அது இல்லாம மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் நொய் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். நொய் அரிசி எல்லாமே சூப்பர் ப்ரோ. மக்களே, உங்கள்ட்ட குடோன்லாம் இருக்கு. எத்தனை குடோன் தெரியல ப்ரோ, சொல்லுங்க. உங்க எத்தனை குடோன் இருக்கு ப்ரோ? 4 குடோன் இருக்கு ப்ரோ. 4 குடோன் இருக்கு. 4 குடோன் இருக்கு பாத்தீங்க மக்களே. சரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஷாப் குடோன் சொல்லுவோம் ப்ரோ. ஃபுல்லா ஆமா ப்ரோ, ஃபுல்லா நம்ம ரைஸ் தான் ப்ரோ அடிக்க மக்களே. அரிசி எல்லாம் அடி வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து பெரிய பெரிய குடோன்லாம் இருக்கு. சரிங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த லைன்ல ஸ்டீம் ப்ரோ, ஸ்டீம் ரைஸ் சொல்லுவாங்க, முத்தையம் சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து ஃபுல்லா ரா ரைஸ். சரிங்க ப்ரோ, ரா ரைஸ் சொல்லுவாங்க. ஆப்பிள் வச்சரிசி. இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர்ல இருந்து வருது. நம்ம நெல்லூர்ல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா முத்தையம் நொய் சொல்லுவாங்க, ஸ்டீம் நொய் சொல்லுவாங்க. ஆமாமா, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பாயில் ரைஸ், HMT பொண்டி சொல்லுவாங்க. அப்படி காமியா, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாயில் ரைஸ் ப்ரோ. பிராண்ட் பிரெட் கற்பூர தீபம். இது வந்து நான் நூர்ஜகான். இப்போ என்ன அரிசி ப்ரோ? இது புழுங்கல் அரிசி தான் ப்ரோ. புழுங்கல் அரிசி தான். ஓகேங்களா? இது நல்லா இருக்கும் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ஐட்டம். ரைஸ் நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பழைய அரிசி எல்லாம் தாங்கும். சீரக சம்பா எல்லாமே வந்து புழுங்கல் அரிசி போடலாம் ப்ரோ. நூர்ஜகான் வந்து சீரக சம்பா ப்ரோ. சீரக சம்பா. இந்த ராஜா ஸ்டீம் ரைஸ் ஆஃப் பாயில் சொல்லுவாங்க. ஆஃப் பாயில். இது வந்து ஆர்மி ஐட்டம் வந்து ASK குயின் சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும் ரைஸ். இது புழுங்கல் அரிசி ப்ரோ. புழுங்கல் அரிசி நம்ம முன்னாடி காட்டினதா கிளாசிக் முத்தையம். அப்புறம் பாத்தீங்கன்னா பாயில் ரைஸ். இந்த கலசம் சொல்லுவாங்க. ஆமாமா, கலசம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டுல இதுல இருந்து வருது, காஞ்சிபுரத்துல இருந்து வருது. ஓகே ப்ரோ, இது எல்லாமே வந்து புழுங்கல் அரிசி சொல்லிட்டு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னிஸ் கோல்டு சொல்லுவாங்க. ஆமாமா, பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். ரைஸ் சூப்பரா இருக்கும். இது மகாராணி. மகாராணி வந்து இது ரெடில்ஸ். இது வந்து விகேஆர் சிவாஜி ஆர்மி ஐட்டம். சிவாஜி, ஆமா, ஆர்மி ஐட்டம். ஓ சூப்பர். ஓகேங்களா? பாத்துங்க மக்களே, உங்க குடோன்ல கொஞ்சம் நல்லா அரிசிங்களா இருக்கு பாருங்க. குடோன் அவ்வளவுதான். ஆர்டிக் கணபதி ஸ்டீம் ரைஸ். பட் இந்தியா கேட் உங்களுக்கு தெரியும். இந்தியா கேட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாமா, இந்தியா கேட். இது எவ்வளவு மூட்டை வரும்? பெரிய மூட்டையா இருக்குது. ஆக்சுவலி 1 kg பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ள இது பண்ணிருக்காங்க. இதுல ஃப்ரீயா கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு மூட்டை வாங்கினா அதுல கொடுத்துருவோம். அப்படியே ஒரு மூட்டை வாங்கினா இல்ல 1 கிலோ பாக்கெட்டை 20 பீஸ் வச்சு அது ஒரு மூட்டையா கொடுப்பாங்க. ஒரு மூட்டை அப்படி உள்ளுக்குள்ள தனித்தனியா கொடுக்க மாட்டாங்க. சரி சரி. இது போல ஆப்பிள் ரைஸ். ஆப்பிள் ரைஸ், ஆமா. இதுவும் அதே மாதிரி தான். இந்தியா கேட் நம்ம கிட்ட சொன்ன முன்னாடி சொன்ன நம்ம திணை வரகு சாம குதிரவாளி. ஆமாமா, அதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இங்க. ரொம்ப எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ இதுல என்ன இது ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா இது வரகு ப்ரோ. வரகு பாத்தீங்க, வரகு. ஓகேங்களா? அந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது வந்து குதிரவாளின்னுவாங்க. ஆமா. இந்த ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா சாமை. சாமை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி, பட்டு கைக்குத்தல் அரிசி. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லா வெரைட்டியும் காட்டியானம்ல இருந்து தூயமல்லி, கருங்குருவை. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து அதுக்கு சொன்னீங்க ப்ரோ. இப்போ அதை பத்தி தனியா சொல்லுங்க. மக்களே, இந்த லைன்ல இருக்க எல்லாமே வந்து பாஸ்மதி அரிசி. பாத்துங்க, விலைங்களை பாத்துங்க. நான் பொறுமையா வீடியோ போடுறேன் பாருங்க. ஸோ இது விலைகளையும் பாருங்க, இது பிரைஸும் பாருங்க. சொல்லிவிட்டு நான் எங்க சொன்னேன். சொல்லுங்க மணி, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வேற ஒன்றும் இல்லை.
இவருக்கு எழுதிக்க பூபதி கும்படி கொண்டு தானே எழுதிக்க 20 பொண்ணு. மக்களே இந்த லைன் ஃபுல்லாக வந்து புழுங்கல் அரிசி அப்படியே பார்த்துங்க, இந்த விலைகளை பார்த்துங்க. ஹலோ அவர் கூட்டிகிட்டு சாய்க்கு கொண்டு போறியா? நானே காலையில் கால் பண்ண வெளியே சரி, அது 30 மட்டும் அனுப்பிச்சுடுறோம். ஐம்பது கூட இல்லையா? அது தனியாக அது வாங்கணும், அது வாங்கணும். ஹலோ அண்ணா வணக்கம். எங்கள் பல்லையில் இருக்கீங்களா? இது எதுவுமே வேண்டாம். போ மாமா நான் முயல் எப்படி 30 வாங்கணும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமாம், நீங்கள் என்னென்னா கடைசியில் கவுத்துட்டீங்களே நீங்கள். ஏன்னா ஒரே அடியை கவுத்துட்டீங்க. சரி பாருங்க வாய்ப்பு இல்லையா? இப்போ சரி, ஓகே. மக்களை இப்போ வந்து பச்சரிசி நம்ம எடுக்க போகிறோம். மக்களை இப்போ பச்சரிசியோட வீடியோ பாருங்கள், அதில் வந்து விலைங்களை அப்படியே பார்க்கலாம் வாங்க. மக்களே இப்போ வந்து நொய் அரிசி பார்க்க போகிறீங்க, பாருங்கள். இந்த விலைங்களும் அது ப்ரைஸ் அப்படி பாருங்கள். சொல்லுண்ணா. ஹலோ சொல்லுண்ணா. நான் பேசுறது எதுவும் கேட்கலாம். ஒரு நிமிஷம். மக்களே இந்த லைன் ஃபுல்லாக வந்து இட்லி அரிசிங்க. ஸோ அதில் விலைகள் அப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து இட்லி அரிசிங்க விலைங்க, பார்த்துங்க அப்படியே. நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் லாரி செல்லோட சொல்லிட்டு போயிருங்க. ஸ்டீம் ரைஸு, அதாவது அரைவேக்காடாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த அரிசி. இது பார்த்துங்க, இந்த விலைங்களை பார்த்துங்க அப்படியே.
மக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ அரிசி வகைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கம்மி விலையிலே தாராளமாக இருக்குது. இப்போ ஒரு ரகம் இருக்குது, புழுங்கலரிசி, பச்சரிசி, அதே மாதிரி பாசுமதி அரிசி எல்லாமே இருக்குது. எல்லா வகைகளோடு இவங்களே இருக்குது. ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. ஃபுல்லாக வந்து இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்க விஷயம் எனக்கு சொல்லி தரேன் பாருங்க. அதாவது ஆர்டர் பண்ண டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? பண்றோம் ப்ரோ. நம்ம வெளியே பண்ணிருக்கீங்களா? சென்னை நமக்கு மொத்தம் 3 கடை இருக்கு ப்ரோ சென்னையிலேயே. ஓகேங்களா? வடபழனியில வந்து கேஆர் பத்மநாபன் சன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. ஐநாவரத்துல வந்து முத்துகிருஷ்ணா அண்ட் கோன் இருக்கு. சரி. கொத்தவால்சாவடி பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா பி ஸ்ரீராமுலு மலைவான அரிசி மண்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. ஓகேங்களா? நம்ம டெலிவரி கொடுப்போம் ப்ரோ. இப்போ நம்ம சென்னை விட்டு அவுட்ருனா நம்ம லாரி ஷெட் மூலியமா போட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் நியர்பை என்ன மெயின் ஜங்ஷனோ அங்க கொடுத்தா அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம பக்கத்துல லாரி ஷெட் மக்களே. பாத்துங்க மக்களே, இது அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. தாராளமாக கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து வியாபாரிகளுக்கு தேவைப்பட்டா கூட தாராளமாக கால் பண்ணுங்க, கேளுங்க. சரிங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அப்படியே இப்ப லாரி ஷெட்ல நம்ம மூலியமா போட்டாங்க இல்லைங்களா, அங்க இருக்க நியர்பை எது மெயினான பாயிண்டோ அங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. அங்க இருந்து நீங்க அவங்க எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம செங்கல்பட்டு, திண்டிவனம், அரக்கோணம், நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சிரப்பாக்கம் அந்த லைன்ல எல்லாமே வருது. மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம் நம்மளோட பர்சனல் வண்டியும் நம்ம வந்துட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம டோர் டெலிவரி கூட பண்ணலாம். நம்ம செஞ்சு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம், ரெடில்ஸ், நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம ரைஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் நம்ம மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால உங்களோட ஆதரவு நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா நீங்க கஸ்டமர் எல்லாம் நம்ம கடைக்கு தேடி வரணும். கண்டிப்பா ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து குறைஞ்சபட்சமா எவ்வளவு டெலிவரி பண்றீங்க? டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருந்தா ஒரு 2 மூட்டை 3 மூட்டை, நம்ம கடையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. ரொம்ப லாங் போச்சுன்னா ஒரு 10 மூட்டை 20 மூட்டை தான் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். இல்ல உங்க வீட்டு பார்த்தா நியர்பைல லாரி ஷெட் இருக்கு. லாரி ஷெட் இங்க நிறைய இருக்கு. லாரி ஷெட் இருந்ததுன்னா நம்ம இங்க இருந்து லாரி ஷெட்டுக்கு கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் பண்றது 10 rupees. நீங்க அங்க நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல கூட வந்து இருக்கும். லாரி ஜங்ஷன் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா அங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே மகளே, அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இப்போ கடையோட பேக்ரவுண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னும் ஒரு 100 ரூபாய் அது 150 ரூபாய். மொத்தம் 1400 சுத்தம் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் காசு எடுத்தாச்சு. இன்னொரு எதுவும் டாக்குமா இருந்தால் 25 ஒரு 75 140.